வெல்கம் டு ஜூபிட்டர் அகாடமி. நம்ம பிசிக்ஸ்ல இப்போ என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 12th சாப்டர்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன் ஒன் டேபிள். ஸோ அந்த சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்கு, என்னென்ன கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரே வீடியோஸ்ல, அதாவது ஒரே டேபிளா வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போறோம், நெக்ஸ்ட் வந்து என்னென்ன சர்க்கியூட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, ரெசிஸ்டர், இண்டக்டர்ஸ், நெக்ஸ்ட் ஒன் கெப்பாசிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் டயக்ராம். ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் டயக்ராம் என்ன பண்ணிருக்காங்க, ரெசிஸ்டரோட என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ், அதாவது இஎம்எஃப் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்ன மீனிங், ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் தானா, அதாவது அது வந்து டைமை டிபெண்ட் பண்ணி வேரி ஆயிட்டு இருக்கும், அதனுடைய டைரக்ஷன்ஸ் வந்து டைமை டிபெண்ட் பண்ணி வேரி ஆயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஏசி சோர்ஸோட என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஃபேஸர் டயக்ராம் தான் வந்து ஏசி வோல்டேஜ் அப்ளைடு டு ஏ ரெசிஸ்டருக்கான ஃபேஸர் டயக்ராம். ஸோ இங்க கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரெண்டுமே எப்படி இருக்கும்னா சேம் டைரக்ஷன் சேம் ஃபேஸ்ல இருக்கும். அகைன் அதோட ஆம்ப்ளிடியூட்ஸ் மட்டும் வேற இருக்கு. அது என்ன ரீசன்னா, இப்போ சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு V is equal to Vm sin omega t. ஸோ அதுல இருந்து டெரைவ் பண்ணி என்ன எடுத்துட்டு வராங்கன்னா கரண்ட்டுக்கான வேல்யூஸ். அது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் லா என்ன ஃபார்முலா நம்மளுக்கு V is equal to IR. ஸோ ஆக்சுவலா நம்மளுக்கு V என்னும் போது நம்மளுக்கு கரண்ட் வந்து ரெசிஸ்டர் ரெண்டுமே ஆட் ஆயிருக்கும். பட் கரண்ட்னு வர சொல்ல V is equal to V divided by R. ஸோ இப்போ வோல்டேஜ்ல நம்ம அப்ளை பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன ஆகும்னா டிவைடட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ அந்த வேல்யூஸ் நெக்லெக்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த ஃபேஸர் டயக்ராம் வந்து கரண்டோட வேல்யூஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு அவுட்புட்ல கிடைக்கிற கரண்ட் வந்து I is equal to Im sin omega t. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல impedance is nothing but resistance. impedance is அதோடைய யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா ஓம் தான். ஸோ பீக் வோல்டேஜ் டிவைடட் பை பீக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு impedance or resistance or phase difference 0. பிகாஸ் இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கும் சேம் ஃபேஸ், அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 ஆர் இன் சேம் ஃபேஸ். நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப் Z and F. Z is nothing but impedance or reactance or resistance. Next F is nothing but frequency. So variation of impedance and frequency na y axis la resistance and x axis la frequency na the values வந்து சேமா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஓம்ஸ் லா, இது எல்லாருமே ஆல்ரெடி தெரியும், we already know VR is equal to IR, current into resistance. Power values, average power is equal to 1/2 Im square into R. ஸோ நம்மளுக்கு இங்க ரெசிஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஈச் கம்ப்ளீட் சைக்கிள் வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் கரண்டோட வேல்யூஸ் வந்து 0வா இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இண்டக்டர். ஸோ இண்டக்டர்ல என்ன பண்ணிருக்காங்க, சர்க்கியூட் டயக்ராம் சேம். அதே ஏசி சோர்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இண்டக்டர் வந்து கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அங்க சப்ளை பண்ற வோல்டேஜ் சேம், V is equal to Vm sin omega t. நெக்ஸ்ட் நம்ம அவுட்புட்ல வர கரண்ட் வேல்யூஸ் பாத்தீங்கன்னா I is equal to Im sin of omega t minus pi by 2. ஸோ இங்க நம்ம வந்து ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிருப்போம். இந்த இடத்துல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண, செல்ஃப் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா, அது V minus L into di by dt is equal to 0. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கரண்ட்டுக்கான வேல்யூஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இங்க இம்பிடன்ஸ்க்கான ஃபார்முலா இங்க பீக் வோல்டேஜ் டிவைடட் பை பீக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு omega L. Omega L is equal to XL. XL is nothing but inductive reactance. The values, the units also same for ohm. Okay, next phase difference voltage lead the current by pi by 2. So அப்ப phasor diagrams எப்படி வரும் நமக்கு, omega t first voltage lead the current by pi by 2. So அப்ப நமக்கு voltage நார்மலா இந்த சைனூசாய்டல் வேவ்ல வந்து கிடைக்குதுன்னா அப்ப கரண்ட் எப்படி இருக்குன்னா அதோட லேக் ஆயிருக்கும். ஓகேவா. சோ அப்ப இண்டக்டர்ல வோல்டேஜ் லீட் பை கரண்ட் பை பை 2னா இப்ப நம்ம வோல்டேஜ் வந்து 0ல ஸ்டார்ட் ஆகும், அட் தி சேம் டைம் கரண்ட் வந்து பை பை 2 வந்து லேக் ஆயிருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வேரியேஷன் ஆஃப்
is that impedance and frequency. அப்ப XL impedance is nothing but inductive reactance and frequency. So இந்த ரெண்டு டேர்ம்க்கு நம்ம இன் பிட்வீன்ல கிராஃபை டிரா பண்றோம்னா எப்படி இருக்கும்னா ஒரு இன்க்ரீசிங் ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். என்ன ரீசன்னா நம்மளுக்கு XL is equal to omega into L. Omega is nothing but 2 pi frequency 2 pi f into L. So 2 pi L is constant na XL is directly proportional to F. So increasing straight line இருக்கும். Ohm's law VL is equal to current into inductive reactance. Next power values PL average power is equal to minus Im Vm divided by 2 into sine of 2 omega t. Next capacitor. So next AC voltage applied to a capacitor na circuit diagram. So AC sourceல என்ன பண்ணிருக்காங்க ஒரு கெபாசிட்டரை வந்து சீரிஸ்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. Supply voltage as usual same V is equal to Vm sin omega t. So அங்க நமக்கு அவுட்புட்ல கிடைக்கிற கரண்ட் I is equal to Im sin of omega t plus pi by 2. So இந்த டேர்ம் எந்த ஃபார்முலால யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு 2 parallel பிளேட்ல அப்ளை பண்ற சார்ஜ் அதுக்கு பொட்டன்ஷியலுக்கு எப்படி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அதுல இருந்து என்ன பண்ணிருப்போம் நம்ம கெபாசிட்டன்ஸ்க்கான ஃபார்மா எடுத்து வந்திருப்போம். ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் நம்மளுக்கு அந்த பொட்டன்ஷியல் எல்லாமே சார்ஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா. ஸோ Q இஸ் ஈக்குவல் டு CV ஆர் V இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை கெபாசிட்டர் Q பை Cன்னு சொல்லி நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இருக்கும். இங்க கெபாசிட்டன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ V இஸ் ஈக்குவல் டு Q பை C அந்த ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி எடுத்துட்டு வர சொல்ல நம்மளுக்கு ஃபைனலா எந்த வேல்யூஸ் கிடைக்கும்னா V is equal to I is equal to Im sin of omega t plus pi by 2. Next impedance. Vm by Im is equal to 1 divided by omega c. So இங்க omega ன்றது angular frequency, c ன்றது capacitance, xc is nothing but capacitive reactance. Capacitive reactance. So அப்ப இந்த டேர்ம்ல வந்து phase difference எப்படி இருக்குன்னா voltage lags the current by pi by 2 or current leads the voltage by pi by 2. So next. So அப்ப இதுக்கான phase diagram எப்படி இருக்கும்? Okay, voltage lag தானே. So இது current I னா நம்மளுக்கு voltage இங்க இருந்து கிடைக்கும். Okay, next variation of impedance and frequency. So இங்க impedance is nothing but capacitive reactance and frequency in between graph plot பண்றோம் நம்மளுக்கு decreasing parabola இருக்கும். Because the XC is inversely proportional to frequency. Next Ohm's law VC is equal to I into XC, current into capacitive reactance. Next power value PC is equal to Im Vm divided by 2 into sine of 2 omega t. Okay, next combination of AC voltage. So என்னென்ன combinations பாத்தீங்கன்னா in series connectionல inductance, capacitance and resistance. அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு circuit diagram? LCR inductance, capacitance and resistance. Okay, so supply voltage V is equal to Vm sin omega t. Next current I is equal to Im sin of omega t plus pi. This pi is nothing but phase difference. ஓகேவா. சோ இங்க என்ன இது எந்த ஃபார்முலால இருந்து எடுத்துட்டாங்கன்னா நமக்கு இங்க டோட்டலா என்னென்ன காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சோ நமக்கு இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் ரெசிஸ்டருக்கு Ohm's law V is equal to IR, inductance க்கு V minus L di by dt, capacitance V is equal to Q by C. So அப்ப V is equal to inductance L di by dt plus capacitance Q by C plus resistor
IR. ஸோ இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ அப்போ Vm ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு Im ஸ்கொயர் பிளஸ் Imxc மைனஸ் XL த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுல இருந்து நம்ம பீக் கரண்ட்டுக்கான வேல்யூஸ், பீக் கரண்ட் என்ன பண்ணலாம், RHSல காமனா நம்ம வந்து காமன் அவுட் பண்ணலாம். அப்ப பீக் கரண்ட்டுக்கான வேல்யூஸ் என்ன ஆயிடும்னா Im is equal to Vm divided by root over R square plus XC minus XL the whole square. ஓகேங்களா? ஸோ இங்க டினாமினேட்டர்ல வந்து இருக்கு இல்லையா இந்த டேர்ம் ரூட் ஓவர்ல, ஸோ அந்த ரூட் ஓவர் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் த ஹோல் ஸ்கொயர் டேர்ம் என்னன்னா இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் இஸ் நத்திங் பட் என்ன சொன்ன ரெசிஸ்டன்ஸ். என்னென்ன இருக்கு எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் உடைய காம்பினேஷன்ஸ் தான். இந்த ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ்க்கான ரெசிஸ்டருக்கான ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்சி வந்து கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ், எக்ஸ்எல் வந்து இண்டக்டன்ஸ்க்கானது. ஸோ எக்ஸ்எல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் இஸ் impedance Z is equal to root over R square plus XC minus XL the whole square. So then peak current value Im is equal to Vm divided by Z. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பவர், average power is equal to Vm Im divided by 2 cos pi. ஸோ அங்கே டினாமினேட்டர்ல 2 எப்படி ரீரைட் பண்ணலாம், ரூட் 2 இன்டூ ரூட் 2 வந்து ரீரைட் பண்ணலாம். ஸோ அப்போ எப்படி பண்ணலாம், Vm by root 2 and Im by root 2 into cos pi, Vm by root 2 V. Next Im by root 2 I. Sorry, Vm by root 2 V, Im by root 2 I. ஸோ இது என்ன ஃபார்முலா உங்களுக்கு RMS கான ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ average power is equal to VI cos pi. or V is equal என்ன தெரியும் உங்களுக்கு, V is equal to I or இங்க impedance reactance தானே, so V is equal to IZ. அந்த டேர்ம் அங்க அப்ளை பண்றனா average power is equal to I square Z cos pi. so the cos pi is nothing but power factors. so அப்ப நமக்கு LCR சர்க்யூட்ல average power எந்தெந்த டேர்ம் எல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்குனா voltage, current, power factor or current, impedance, power factor. ஓகேங்களா? சோ அப்ப cos pi எப்ப நமக்கு 0 ஆகும், cos pi எப்ப 0 ஆகும்னா நமக்கு பையோட வேல்யூ வந்து எப்ப pi by 2 ன்னு இருக்கோ அந்த டைம்ல வந்து cos 90 இல்ல 270 அந்த டைம்ல வந்து ஆவரேஜ் பவரோட வேல்யூ வந்து 0 ஆகும். சோ இதுதான் வந்து நமக்கு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபுல் சாப்டர் வந்து NCERT வைஸ்ல வந்து ஒரு ஸ்மால் ரீகேப். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ஃபார்முலா ஷீட்டை கிரியேட் பண்ணி நீட்டை வந்து ஈஸியாக கிராக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், ஜூபிட்டர் அகாடமி.